ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பூயோ பவன் நிலையமேத்ய முனியோ நமந்தமோ பிராச்சே பவன் அகமிருஷே அனுபக்ததாசக ஞானமோ தபஸ்ச வினயல் விதமேவ மன்யமோ யாஹ்யம்பரீஷ பதமேவ பஜேதி பூமன்னே. அம்பரீஷனிடத்துல பாகவத அபச்சாரப்பட்ட துர்வாச மகரிஷியே, குருவாயூரப்பனான மகாவிஷ்ணுவனுடைய சக்கரம் துரத்த வைகுண்டத்துல மகாவிஷ்ணு தான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு எல்லாரும் சொன்ன ஒரு உபதேசத்தை கேட்டு வைகுண்டத்தை அடைஞ்சு மகாவிஷ்ணுவை சரணாகதி பண்ணக்கூடிய வைபவங்களை பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல வர்ணிச்சுருக்கான்றது நமக்கு கவனத்துல இருக்கும். பட்டத்திரி சொல்றார், குருவாயூரப்பா, வந்த துர்வாசனிடத்துல ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ கேட்டு அம்பரீஷனிடத்துல அபச்சாரப்பட்டு துர்வாசர் தன்னுடைய ஜடையிலேந்து ஒரு கேசத்தை கிள்ளி ஒரு பிசாசை ஏவ நீ கேட்ட இந்த காரியத்தை ஒரு பக்தரிடத்துல நீங்க பண்ணலாமா? எங்கேயாவது பக்தரிடத்துல பண்ணா இது செல்லுபடி ஆகுமா? என்னுடைய திருநாமத்தை உச்சரிக்க கூடிய இடத்திலேயோ இல்ல சுதர்சன ஆழ்வானுடைய பிரபாவம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடத்திலேயோ இந்த பில்லி ஏவல் சூன்யம் இதெல்லாம் செல்லுபடி ஆகுமா? இது உங்களுக்கு தெரியலையே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னார். துர்வாசர் சொன்னார், பிரபோ என்ன நீ கைவிடக் கூடாது, அது அவருடைய சக்கரம் என்ன பின்னாடி துரத்தின்னு வந்துட்டு இருக்கு, நீ மனசு வச்சா அதை திரும்பி வாங்கிக்கலாம், சக்கரத்தை கூப்பிட்டுக்கோன்னார். குருவாயூரப்பா, அப்ப ஒண்ணுமே நீ தெரியாத மாதிரி, அப்படியா என் சக்கரமா உங்களை துரத்துறது? அடாடா, நான் இப்பதானே என் கையில பாக்குறேன், என் கையில சக்கரம் இல்லைன்றது நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியறது, உங்களுக்கே தெரியாம சக்கரம் எப்படி கிளம்பித்துன்னார். துர்வாச மகரிஷே, ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நான் யோக நித்ரையில இருந்தா கூட என்னுடைய பக்தனுக்கு யாராவது பெரிய அபராதத்தை பண்ணி தீங்கிழைக்கணும்னு நினைச்சா சில சமயம் சுதர்சன சக்கரம் என்னுடைய அனுமதி இல்லாமலேயே தானே சுயமா தன்னுடைய கையிலேந்து கிளம்பி பக்தனை காப்பாத்துறதுக்காக ஓடி போயிடும். அப்படி ஏதோ நகழ்ந்திருக்கு போல இருக்கு. ஆனா நீங்க சொல்றபடி கிளம்பின சுதர்சன ஆழ்வானே என்னால திரும்பி வாங்கிக்க முடியாது. நீங்களே அப்படி சொன்னா என்ன அர்த்தம்னார். பாகவத ஸ்லோகம் சொல்லித்து மகாவிஷ்ணு சொன்னார், துர்வாசரான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இப்ப இருக்கு, நன்னா காதுல வாங்கிக்கோங்க. அகம் பக்த பராதீனக யஸ்வதத்ரைவத்விஜக சாதுபிஹி கிரஸ்தகிருதயக பக்தைர் பக்த ஜனப்ரியக. நான் எல்லார விட யாருக்கு தெரியுமா அதிகமா கட்டுப்பட்டு இருக்கேன்? குருவாயூரப்பா, என்ன ஆச்சரியமா நீ சொன்ன, என்னுடைய பக்தர்களுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கேன். பக்த பராதீனன், அவர்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா நான் வெறுமை இருக்க மாட்டேன். அதனால என்னை விட என்னுடைய பக்தர்களை நான் மிகவும் நேசிக்கிறதுனால எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன் தெரியுமா? மகாலட்சுமியை விட எனக்கு என்னுடைய பக்தர்கள் ரொம்ப முக்கியம். மகாவிஷ்ணுக்கு என்னுடைய வக்ஷஸ்தலத்திலேயே இடத்தை கொடுத்திருக்கேன். ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலையில எனக்கு மகாலட்சுமி முக்கியமா என்னுடைய பக்தன் முக்கியமா அப்படின்னா எனக்கு பக்தன் தான் முக்கியம். தன்னடியார் திறத்தகத்து தாமரையாலாகினும் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அதிசெய்யார் செய்தாரேல் நன்றி செய்தார்னு ஆழ்வார் சொல்லுவார். மகாலட்சுமி இடத்திலேயே சண்டை போடுவாராம். ஒரு பாகவத உத்தமனை காப்பாத்தனம்ன்ற ஒரு சிந்தனை வந்ததுன்னு சொன்னால் என்னுடைய அடியார்கள் தப்பே பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு சாதுபிகி கிரஸ்த கிருதயகா, சாதுக்களுடைய ஹிருதயத்துல நான் இருக்கேன். எவன் ஒருத்தன் தன்னுடைய குடும்பம், பெண்ணு, பிள்ளை எல்லாத்து பேர்ல இருக்கக்கூடிய ஆசையை துறந்து அம்பரீஷன் ராஜாவா இருந்தா கூட ராஜகாரியங்கள்ல விஷயத்தை செலுத்தினானே தவிர, கவனத்தை செலுத்தினானே தவிர அவன் என்னுடைய பரம பாகவதோத்தமனாக இருந்தான். யாருக்கும் தீங்கு இழைக்கல. தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஒரு வருஷ காலம் அந்த மதுவனத்துல எனக்காக ஏகாதசி துவாதசி விரதங்களை எல்லாம் அவன் இருந்துருக்கான். அப்படிப்பட்டவனிடத்துல எப்படி ஒரு கற்பு நெறி தவறாத ஒரு பெண், ஒரு பதிவிரதா ஸ்திரீ தன்னுடைய பணிவிடையினால தன்னுடைய கணவனை வசப்படுத்துவாளோ, அதே போல துர்வாசரே அம்பரீஷன் போன்ற ஒரு பக்தர்கள் தங்களுடைய பக்தியினால என்ன வசப்படுத்திடுறா.
அதனால அவர்களை மீறி நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. காலத்தினால அழிக்கக்கூடிய பதவி சுகம் எதையுமே அவ விரும்புறது கிடையாது. நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. சாதவோ கிருதயம் மக்கியம் சாதுனம் கிருதயம் துவக்கம். அம்பரீஷனை போய் அவனுடைய பாதத்தை பிடிக்கிறத தவிர நீங்க கடையேறதுக்கு ஒரு வழி இருக்கும்னு எனக்கு தோணல. காரணம் என்னன்னா, ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அறிவினுடைய ஒரு மேன்மை இருக்கு, அது அடக்கத்தோட இருக்கணும். நீங்க கோபத்தை துணை கொண்டு உலகத்துல எதையுமே சாதிக்க முடியும்னு நீங்க நினைக்காதீங்க. ஆச்சரியமா பட்டத்திரி சொல்றார், ஞானம் தபஸ்ய வினயன் விதமேவ மன்யோ. ஆச்சரியமான உபதேசம் குருவாயூரப்பா. ஒரு மனுஷனுக்கு ஞானம், கல்வி, அறிவு இருந்து பிரயோஜனமே கிடையாது. ஞானம் இருக்கலாம், தபஸ் இருக்கலாம், இதனால எதவனால ஜெயிக்க முடியுமா? இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஞானம் தபஸ்ய வினயன், வினயம் இருக்கணும். வினயம்னா என்ன? அடக்கம் இருக்கணும். அடக்கம் இல்லாத ஒரு கல்வியோ ஒரு தபஸோ ஒரு மனுஷனுக்கு செல்லுபடியாகாது அப்படின்னு குருவாயூரப்பா அழகான ஒரு உபதேசத்தை பரம சுலபமாக நீ அந்த துர்வாசனுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு அந்த நடக்கக்கூடிய வாக்குவாதங்களையும் அதை கேட்டு பகவான தரிசனம் பண்ணிட்டு துர்வாசர் கண்ண மூடிண்டு தப்பு பண்ணிட்டமேன்னு கேசவனான எம்பெருமானுடைய அந்த தரிசனத்துல அவர் சொல்ற விஷயங்களை கேட்டு ஆழ்ந்துட்டு இருக்காருன்னு இந்த சரித்திரத்தை தொடர்ந்து இருக்கார். அதுக்குள்ள நாமும் ஆதிகேசவனுடைய திவ்ய தரிசனத்தை பூர்த்தி பண்ணலாம். திருக்கோயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பூதேரி புல்லவாக்கம்னு தமிழ்நாட்டில் செய்யாறிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அழகான கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள், அவருடைய திருக்கோயிலிலே அந்த மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை இதோ அடைய இருக்கின்றோம். அழகான ஒரு விமானம். அந்த விமானத்திலே லட்சுமி நரசிம்மரானவர் தான் திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு ஆச்சரியமாக நமக்கு சேவையை அளிக்கின்றார். இதோ வராகமூர்த்தியும் சுதை வடிவத்திலே நமக்கு காட்சியை அளிக்க, மகாவிஷ்ணுவானவன் ஸ்ரீதேவியோடும் பூதேவியோடும் அழகான திவ்ய தரிசனத்தை அளிக்க, இந்த விமானத்தின் சேவையோடு துவாரபாலகர்களை கடந்து இதோ மூலஸ்தானத்தை நாம் அடைந்து விட்டோம். நின்ற திருக்கோலத்திலே ஆதி கேசவனாக ஆச்சரியமான ஒரு திருமேனியோடு உயர்ந்த தாமரை பீடத்தின் மேல் எம்பெருமான் நமக்கு காட்சியை அளிக்கின்றான். அழகான ஒரு கிரீடம், நெற்றியிலே சார்த்தப்பட்ட ஊர்த்வ புன்றம் என்ற திருமண் காப்பு, பளபளக்கக்கூடிய ஒரு திருமுகம், சதுர்புஜங்களிலே 2 திருக்கரங்கள் சங்கு சக்கரத்தை தாங்கிக் கொண்டிருக்க, 3வது திருக்கரம் நமக்கு அபயத்தை அளிக்கக்கூடிய அபயகஸ்தமாக காட்சியை அளிக்க, 4வது சற்றே தன்னுடைய கையை வளைத்துக் கொண்டு கடிகஸ்தம் என்று நாம் கூறுவோமே, அந்த கடிகஸ்தமாக தன்னுடைய இடுப்பை லாவகமாக தொட்டுக்கொண்டு காட்சியளிக்கக்கூடிய சதுர்புஜங்களுடைய ஆதிகேசன் திவ்ய தரிசனம் நமக்கு உயர்ந்த பற்பல பலன்களை அளிக்க வல்லதாக அமைந்திருக்கின்றது. அவருடைய வக்ஷஸ்தலத்தை நாம் இதோ தரிசித்துக் கொள்ளுகின்றோம். முத்து மாலைகளானது பளபளக்க, சாலக்கிராம மாலையும் மிளிர, அழகான யஜ்ஞோபவீதத்தையும் தான் தரித்துக் கொண்டு பட்டு வஸ்திரங்களுடன் இவன் பிராச்சீனமான ஒரு திருமேனி என்று நமக்கு உணர்த்தி கொண்டு அழகான திருவடி தரிசனத்தோடு காட்சியளிக்கக்கூடிய ஆதிகேசவனுடைய ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் நின்ற திருக்கோலத்திலே கருணையே உருவெடுத்த முகமாக கண்களை திறந்து கொண்டு நமக்கு காட்சியை அளிக்கின்றார். இந்த திருக்கோயிலிலே இதோ நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய திவ்ய தரிசனத்திலே ஒரு ஆச்சரியமான விஷயம், பற்பல திருக்கோயில்களிலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருடைய திருவடி சேவையை நாம் அடைய முடியாது. ஆனால் நாம் செய்த பாக்கியம் ஆதிகேசவனுக்கு அருகிலே சேவை அளிக்கக்கூடிய ஸ்ரீதேவி நாச்சியாருடைய உயர்ந்த திருவடி சேவையையும் நாம் பீடத்தின் மேல் இங்கு அடைகின்றோம். அதே போன்று மற்றொரு புறத்திலே பூமாதேவியானவள் தானும் தாமரை பீடத்தின் மேல் அழகான திருவடி சேவையை அளித்துக் கொண்டு தாமரை பூவை கையிலே தாங்கிக் கொண்டு அழகாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தோடு துர்வாசனுடைய நிலையை வைகுண்டத்திலே நாம் அறிந்து கொள்வதற்காக குருவாயூருக்கும் திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் குதூகலத்தோடு தொடர்கின்றார். ஞானம் தபஸ்ய வினயன் விதமேவ மன்யோ. குருவாயூரப்பா, ஆச்சரியமான ஒரு உபதேசம். படிப்பு இருக்கக்கூடிய இடத்துல அடக்கம் இருக்கணும். வித்யா ததாதி வினயம் வினயாத்யாதி பாத்திரதாம்
பாத்திரத்வா தனமாப்னோதி தனாத் தர்மம் தத சுகம். அறிவு இருந்து பிரயோஜனம் கிடையாது. வித்தை இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியது அடக்கம். அடக்கம் இருந்தால் தானாக செல்வம் வரும். அந்த செல்வத்தை தர்ம வழியில செலவழிச்சோம்னா அந்த செல்வம் நிலைச்சு நிற்கும். எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியது அடக்கம். அதை நீங்க விட்டுட்டு அடக்கம் இல்லாம இந்த அம்பரீஷன் இடத்துல நீங்க கோச்சுக்கலாம? அம்பரீஷன் எப்படிப்பட்டவன்? ராஜா. ராஜாக்களுடைய ஒரு நிலைமை என்ன? வள்ளுவர் அழகா சொல்லுவார், துறந்தார்க்கு துப்புற வேண்டி மறந்தார்கொன் மற்றவை அவர்கள் தவம். துறவிகள் பண்ணக்கூடிய தவம் நல்லபடியா நடக்கணுமேன்னு ராஜாக்கள் தான் செல்வத்தோட பரிபாலனம் பண்ணிண்டு துறவிகளுக்கு உண்டான எல்லா வசதிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்து அவர்கள் நன்னா இருந்தா தான் நம்ம ராஜ்யம் நன்னா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராஜாவனிடத்துல, ராஜ ரிஷியாக வாழ்ந்தவரிடத்துல போய் ஞானத்தையும் தபஸையும் வச்சுண்டு உங்களுடைய கோபத்தை பிரயோஜனம் பண்ண அப்படின்றது எனக்கு சரியாகவே படல. நான் சக்கரத்தை அழைச்சாலும் சக்கரத்தாழ்வார் வரமாட்டார். நீங்க பண்ணிருக்கக்கூடிய ஒரு அபச்சாரம் அப்படி. ஆனா உங்களுடைய நல்ல காலம் வைகுண்டமான என்னுடைய உலகத்துல நின்றுண்டு என்னோட நீங்க பேசின்னு இருக்கிறதுனால என் சுதர்சன மூர்த்தி வாசப்படியில கட்டுப்பட்டு நிக்கிற. நீங்க இங்க வந்து என்னோட பேசிண்டு இல்லைன்னா இத்தனை நாளி வந்து உங்களுடைய தலையை கொய்து எழுந்திருப்பார். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம இந்த அபச்சாரத்தை பண்ணக்கூடாதுன்னு வந்திருக்கார். அதனால நீங்க பொழைக்கணும்னு சொன்னால் ஓடி போய் அந்த அம்பரீஷனுடைய காலிலேயே விழுந்தால் நல்ல கதியை அடையலாம்னு மகாவிஷ்ணுவான நீயே பகவானே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அந்த பகவான் பக்தனுடைய காலில் விழுந்தா நீ பொழைக்கலாம் அப்படின்றது குருவாயூரப்பா இந்த சரித்திரத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு உபதேசமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நான் காப்பாத்துறேன், அம்பரீஷனை கூப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா அம்பரீஷன் கேட்க மாட்டானா? ஒரு உத்தரவு போட்ட அம்பரீஷா அந்த சக்கரத்தை திருப்பி வாங்கிக்கோ, துர்வாசர் கிட்ட மன்னிப்பு கேளு, என்ன இருந்தாலும் அவர் பெரிய மகரிஷி அப்படின்னு ஒரு வார்த்தை, இவ்வளவு பேசவே வேண்டாம். அம்பரீஷா துர்வாசரை விட்டுடு, சக்கரமே இங்க வான, விஷயம் முடிஞ்சு போயிருக்கும் சரித்திரம் இந்த ஸ்லோகத்தோடையே. ஆனால் ஒரு தவறு பண்ணவன் எப்படிப்பட்ட பெரிய முனிவனா இருந்தா கூட அந்த தவறை உணரணும்ன்றதுக்காக நீயே உன்னுடைய பக்தனுடைய திருவடியை சரணி, எந்த பாகவதோத்தமாலாம் பகவானானவனுடைய தாமரை திருவடிய திதொரு கிசலயம்னு அதத்தே பாதமூலம்னு பிடிக்கிறாளோ அப்படிப்பட்ட நீ பாகவதோத்தமனுடைய திருவடியை பிடிக்க சொன்னதை பார்த்து எனக்கு புல்லரிக்கிறது குருவாயூரப்பான்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அந்த 33வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசனத்தை நம்ம பார்த்தோம்னா, முனிவரல் உன்னை சார்ந்து மும்முறை வேண்டலோடும் இனியவர்கள் தொண்டர்கள் என்பதை அறிவாயன்றோ புனிதமார் அம்பரீஷன். அம்பரீஷன் தன்னையே புகழாய் பெற்று இனியுன்ற தீங்கை நீக்கோ வழியினை காண்பாய் என்றாய். இந்த உபதேசத்தை கேட்டு அம்பரீஷனுடைய மதுவனத்துக்கு துர்வாசர் கிளம்ப ஆரம்பிக்கிறார். அந்த துர்வாசர் எவ்வாறு போறார், அவருடைய நிலைமை என்ன என்பதை நாம் இப்போது இங்கு பூதேரி புல்லவாக்கத்தில் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் மூலமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு இத்திருக்கோயிலில் இருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருவெண்ணைநல்லூர் ரயில் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆலங்குப்பம் என்ற கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பாண்டுரங்க சுவாமியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.